Right. இது வந்து பிள்ளைகள் பைனரி டு டெசிமல், அதாவது அடி ரெண்டுல இருக்கிறத நீங்க டெசிமலுக்கு மாத்த போறீங்க, 10க்கு மாத்த போறீங்க. ஸோ ஒருக்கா காமனான ஒரு ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். எக்ஸசைசஸ், எக்ஸசைசஸ் பயிற்சிகள் ரெண்டு காமனா ஒரு ஹெடிங் போடுங்க. ரெண்டும் கலந்து தர போறேன்னா இது பைனரி டு டெசிமலா, பைனரி டு டெசிமல், அதாவது அடி ரெண்டை அடி 10ஆ மாத்த போறீங்க. அப்ப அதுல காமனா ஒரு ஹெடிங் போடுங்க, எக்ஸசைஸ் போட்டுட்டு முதலாவது 110001 பேஸ் 2, 110001 பேஸ் 2. ஓகேயா? கணக்கு கவனமா பார்த்து எழுதுங்க பிள்ளைகள். 1122, சாரி 001. ஸோ இதை கன்வெர்ட் பண்ணுங்க பாப்போம் டெசிமலுக்கு. This is binary. You are going to convert this to decimal. இது அடி ரெண்டை கொண்டது நீங்க இனி அடி 10க்கு மாத்துங்க. எங்க வீடியோ ஒண்ணுல இல்ல மாட்டாங்க. வீடியோல இருந்தா மிஸ்ஸுக்கும் பார்க்க நித்திர வராது. உங்களை பார்க்க மிஸ்ஸுக்கு நித்திர வராது. குட். எப்போ பிள்ளைகளுக்கு ஹாலிடே ஸ்டார்ட் பண்ணது? இவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு ஹாலிடே? ஏப்ரல் 1 வரைக்கும் டீச்சர். ஏப்ரல் ஃபர்ஸ்ட். ஏப்ரல் 1. எல்லாருக்கும் ஏப்ரல் ஃபர்ஸ்டா? எல்லாருக்கும் ஏப்ரல் ஃபர்ஸ்டா? ரைட் ரைட். இந்த கணக்கு ஒருக்கா மிஸ் சேர்ந்து எங்களுக்கு 25 மிஸ். யாருக்கு? சிவானுவாக்கு 25 ஸ்டார்ட் பண்ணுங்க மிஸ். 25 ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிறகு எக்ஸாம் வச்சா பிறகு ஒரு லீவு விடுவாங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் வச்சதுக்கு பிறகு அப்படி ஒரு லீவ் இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் நடக்கும் தானே ஏப்ரல்? டீச்சர் ஸ்கூல்ல சொன்னாங்க லீவ் விட மாட்டேன். லீவ் விட மாட்டேன்னு. ரைட் ரைட். ரைட். இதை செய்து போட்டு தம்ஸ் அப் போடுங்க பாப்போம். செய்து முடிச்சாக்க ரைட். டீச்சர் அஸ்லி போட்டேன் டீச்சர். அஸ்னி போட்டுட்டீங்க. ரைட். பாக்குறேன். போறேன்மா. இல்ல இல்ல போட தேவையில்லை, நாங்க இதுலயே செய்து கொள்வோம். அஸ்னி போட்டிருக்கிறதா பிரச்சனை இல்லை, மெட்டாக்கள் தேவையில்லை. ரைட். ஓகே. ரைட். அப்ப பாப்போம் இந்த செய்முறை எப்படி போகுதுன்னு. இதுல அம்புக்குறி போட்டு போட்டு செஞ்சிருக்கிறேன். அதை விட உங்களுக்கு லேஸ் என்னது பிள்ளைகள்? கிழக்குல எழுதுறது லேசா. ஷானுஷன் தான் இந்த மெத்தட்ல செய்வார், அம்புக்குறி போட்டு. ரைட். இப்ப பாருங்க, 2 தர 2 0வா மடக்கு எத்தனை? முதலாவது 1 தர 1 1. அடுத்த ரெண்டாவது 0 தர 2 1ஆம் மடக்கு 0 தர 2 0 உங்களுக்கு. அடுத்தது 0 தர 2 2ஆம் மடக்கு 0 தர 4. இட்ஸ் ஈக்குவல் டு 0. இங்கால 1 தர 2 3ஆம் மடக்கு 8 உங்களுக்கு. 8 எண்ணொண்டு 8. அடுத்து கடைசி
ஒன்று தர ரெண்டிന്റെ നാലാം അടുക്ക് ஒன்று தர 16 is equal to 16. Right, இதை நீங்க கூட்டுனீங்கன்னா 16 plus 8, 24, 24 and plus 1, 25. Right? 25. Okay, okay, right. இன்னொரு கணக்கு அடுத்த கணக்கு பார்ப்போம். திருத்திக்கலாமா? திருத்திக் கொள்ளுங்க. Right, this one. எண்களை வடிவா பார்த்து எழுதணுமா? 3 1 1 1 1 0 1 1 0 base 2 1 1 1 0 1 1 0 base 2 3 தரம் 1 அடுத்தது 0 அடுத்தது 2 1 அடுத்தது 0. ரைட், இதை செய்து கொள்ளுங்க பார்ப்போம். Shivanuka, Ajni, Vedika, Inda, Jason Angelo, Judith காணோம். ஜூடித் இருக்காங்க? No. ஹம்ஷன், கார்த்திகேயன்? No. கார்த்திகேயன் இருக்கீங்க? கார்த்திகேயன். முடிச்சிட்டு கேஷிகா? இருந்தாவே. தில்ஷாலினி, அஜிவர்தன் இருக்கிறீங்களா? இல்ல. சுவஸ்டிஜன்? No. கதிஜா, சுலக்ஷன், நவிதன், வியானிஷா, ஷானுஷன், உசாவா, நேரியன், உசனா, பாரத், அபிஷா, Yadushan, no. 1 2 3 4 5 6 7 8 9 10. கேசிகா மட்டும் போய் ஜாயின் பண்ணிடுறேன். ரைட், ஷானுஷன் முடிச்சிட்டார். ரைட், அப்ப நாங்க அடுத்தது பார்ப்போம். பாருங்க, 0. ரைட், 0 தர 2 0வாம் அடுக்கு எங்களுக்கு 0 தர 1 2 0 மடக்கு போகும் ஒரு பெருமானம். அடுத்து பாத்தீங்கன்னா 1 தர 2 1ஆம் அடுக்கு 2. ஸோ ஈரொண்டு 2. 1 2ஆம் அடுக்கு 4. 4 தர 1 4. 0 தர 2 3ஆம் அடுக்கு எங்களுக்கு 8. ஸோ 0 தர 8 0.
1 இன்டூ 2 4ஆம் அடுக்கு 16. ஸோ 1 தர 16 16. 1 தர 2 5ஆம் அடுக்கு எங்களுக்கு 32. 1 தர 32 32. 1 தர 2 6ஆம் அடுக்கு 64. 1 தர 64 64. ஸோ இவ்வளோத்தையும் கூட்டினீங்கன்னா 118 அடி பேஸ். சாரி 10 அடி 10. 118 பேஸ் 10. ஓகே எல்லாருக்கும். ஓகே மிஸ். ஓகே டீச்சர். ரைட். சரியா பார்த்து எழுதுறீங்களா பிள்ளைகள்? சரிதானே? பெரிய கணக்கே செஞ்ச நீங்க இதெல்லாம் இது லேஸ் உங்களுக்கு 663 கண்டடிங்க. ரைட். அடுத்து இது அடி 8. உங்களுக்கு அடி 8 தேவைங்க. ரைட். இதை செய்யுங்க அப்போ. 10110 அங்கால 3 1. ரைட். 10110 111. சரியா இலக்கத்தை சரியா பார்த்தது இல்லாட்டி பெருமானம் மாறிடும். ஓகேயா? ரைட். எழுதுங்க. ரைட். விட சரியானாக்கள் தம்ஸ் போடுங்க. அப்ப விடைய பாருங்க.
183 வந்திருக்கு. 2 மடக்கு வரைக்கும் வந்திருக்கிறோம். ஸோ 183 வந்திருக்கு. வியானிஷா வெரி குட். ஜேசன் வெரி குட். எத்தனை பேருக்கு ஆன்சர் சரியா வந்துச்சு? அம்ஷன் வெரி குட். 183 விட வந்தாக்கள் கார்த்திகேயனும் வெரி குட். ரைட். வியானிஷா, ஷானுஷன், சிவானுகாக்கு என்ன விட வந்தது? நான் வந்து எக்ஸ்ட்ரா எழுதிட்டேன் மிஸ் கேள்வி. இல்லைங்களம்மா? கேள்வியில உண்டு. கேள்வி மாதிரி எழுதிட்டீங்களா? ரைட். நாங்க அடுத்தது போமா? கேள்வி அடுத்ததுல மறுபடி 8க்கு போகுது. பண்ணு. இப்ப ஒன்று பார்க்க போறோம் பிள்ளைகள். ஒரு தசம எண் வந்தா, இப்போ 13 ஒரு தசம எண்ணா இருந்தா நீங்க அதை எப்படி கணிக்கலாம்? சரியா? ஒரு தசம எண் கணக்கு வந்துட்டுது இத மாதிரி. ரைட்டா? இது அடி 10. அடி 10க்குரியதா? இத இடப்பெருமானத்துக்கு ஏற்ப விரித்து காட்ட சொன்னா எங்களுக்கு எது நாங்க செய்ய வேணும்? 10 அடிய போட்டு கூட்டி அது எத்தனையாம் இடத்துல இவ்வளவு எப்படி வந்ததுன்னு சொல்லி காட்டுறதுதான் பிள்ளைகள். அந்த இடப்பெருமானத்துக்கு ஏற்ப காட்டுறதுன்னு நாங்க ஏற்கனவே பார்த்தோம் தானே. சோ இப்ப மைனஸ், இப்போ தசத்துல வந்துச்சுன்னு சொன்னா நாங்க எப்படி காண்றது? சரியா? தசத்துல வந்தா எங்களுக்கு தசத்துக்கு இடது பக்கம் இருக்கிறதுக்கு தான் நாங்க பெருமானம் எங்களுக்கு பிளஸ்ல வரும். சரியா? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எங்களுக்கு தசத்துக்கு இடது பக்கம் வாரத்துக்கு தான் பிள்ளைகள் எங்களுக்கு பெருமானம் பிளஸ்ல காட்டும். வலது பக்கம் வர எல்லாமே எங்களுக்கு மைனஸ் காட்டும். சரியா? இப்ப இது நாங்க ஏற்கனவே பார்த்தது தசம் இல்லாம நாங்க பாக்க எங்களுக்கு இந்த நம்பர் 1ன்றது எத்தனாம் இடப்பெருமானத்துல இருக்கு? எந்த இடப்பெருமானத்துல இருக்கு? 10 0வாம் அடுக்குல இருக்கு. இந்த பாருங்க, 10 0வாம். எஸ். அப்ப தசத்துக்கு இங்கால முதலாவதா இருக்கிறது எங்களுக்கு எப்படி இருக்குமெண்டா பிள்ளைகள், 10 அடுத்து எத்தனை இலக்கம் இருக்குதோ அதுல முதலாவது இலக்கம் எங்களுக்கு 10 0வாம் மைனஸ் 0வாம் அடுக்கையும், அடுத்த இலக்கம் இந்த 3 எங்களுக்கு மைனஸ் 1ஆம் அடுக்கையும் தரும். இது விளங்கிட்டுதா? தசத்துக்கு பின்னுக்கு இடம் பாக்குறது விளங்கிட்டா? இந்த 6 எந்த இடத்துல இருக்கு? 10 மைனஸ் 0வாம் அடுக்கு. மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 2. இது 3 மைனஸ் 1. இப்போ வலது பக்கம் போய்க்க பிள்ளைகள் மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 என்று சொல்லி போய்கொண்டிருக்கும். இடது பக்கம் போய்க்கலாம் எங்களுக்கு மைனஸ் 0வாம் அடுக்கு வரும். சரியா? இப்போ வலது பக்கம் போய்க்க எங்களுக்கு மைனஸ் 0வாம் அடுக்கு வராது. எங்களுக்கு என்ன வரும்? மைனஸ் 1ஆம் அடுக்கு. மைனஸ் 1ஆம் அடுக்கு மைனஸ் 2ஆம் அடுக்கு. இப்ப 3 எங்களுக்கு மைனஸ் 1ஆம் அடுக்கு, 6 எங்களுக்கு மைனஸ் 2ஆம் அடுக்கு. மைனஸ் 2ஆம் அடுக்கு என்று வரைக்கல பிள்ளைகள் எங்களுக்கு
0.06 வரும். எப்படி 0.06 வரும் என்று நினைக்கிறீங்க? ஆ டீச்சர் 0.06 பத்து 100 தானே டீச்சர்? அப்ப 100ண்டா 2 தானே பின்னோக்கி போகணும் 2 டீச்சர். தானம் பின்னுக்கு தள்ளி குத்தினா சரி. என்ன 10 100, அப்ப 6 எங்களுக்கு 100 தர 6 600. அப்ப எங்களுக்கு 2 தானம் பின்னுக்கு தள்ளி குத்தினா தான் எங்களுக்கு மைனஸ் பெருமானம் வரும். அப்ப எங்களுக்கு எது வரும்? 0.06 வரும். அடுத்து மைனஸ் 1ஆம் அடுக்குல 3 இருக்கு. அப்ப எங்களுக்கு 0.3 என்றது வரும். ஏன் 11ஆம் அடுக்கு 10 10 ஓராம் எடுக்கு 10 மிஸ் 10 மூணால பெருக்குனா 3ஆல 30 பிரிச்சா எங்களுக்கு 0.3 வரும். அதுக்கு பிறகு நார்மல் நாங்க ஏற்கனவே பார்த்ததுதான். 1 தர 10 0ஆம் அடுக்கு 1, 2 தர 10 1ஆம் அடுக்கு 10, 10 தர 2 20, அடுத்தது 5 தர 10 2ஆம் அடுக்கு 10 100, 100 தர 5 500. அப்ப எங்களுக்கு கூட்டினா எத்தனை வரும்? 521 3.6. ரைட்டா? இதே ஒருக்கா வேற ஒரு கலப்பெண்ணால எடிங்கா போட்டுக்கொள்ளுங்க. 11 521 36 இடப்பெருமானத்துக்கு ஏற்ப விரித்து காட்டுதல். இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் எப்படி போடுவீங்க? 521.36 பேஸ் 10. அதை எப்படி நாங்க போட்டிருந்தோம்? Convert binary to decimal. நோ பைனரி டு டெசிமல் இல்லை. இதை நாங்க எண் சட்டத்துல போட்டு காட்டுற மாதிரி இங்கிலீஷ்ல என்ன பார்த்தோம்? இடப்பெருமானத்தை கணிக்கிறதுக்கு எப்படி போட்டோம் இங்கிலீஷ்ல? சிவானுகா, டீச்சர் பொசிஷன் வேல்யூவா? பொசிஷன் வேல்யூ. Find out the position value. Find out the position value. Find out the position value. இது விளங்கிட்டா பிள்ளைகள்? பாயிண்ட்டுக்கு பிறகு இங்கால என்ன வரும்ன்றது டீச்சர் விளங்கிட்டா? எழுதியாச்சு. எழுதியாச்சு. ரைட் ஓகே பிள்ளைகள், அப்ப நாங்க இன்னைக்கு இதோட பினிஷ் பண்ணி கொள்ளுவோம். அடுத்த கிளாஸ்ல இருந்து நாங்க சாப்டர் 2ஆம் பாட படிப்போம். சரியா? அடுத்த கிளாஸ் எங்களுக்கு எப்ப பிள்ளைகள்? நாளைக்கா? எஸ், நாளைக்கு நாங்க லெசன் 2 ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஓகே பிள்ளைகள், எல்லாருக்கும் தேங்க்யூ மார்னிங் சப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணதுக்கு. தேங்க்யூ டீச்சர். பை. நாங்க அப்ப Thank you, Miss. நாளைக்கு Bye. Thank you, teacher. Bye, நாளைக்கு teacher. நாங்க மீட் பண்ணுவோம். Bye, teacher. Thank you. God bless you. Have a good day. Bye. Thank you, teacher. Bye. Thank you, teacher. Bye, teacher.